தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 3வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, இந்த மாதத்தின் இறுதி நாள். இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை கண்ணின் கருவிழி போல காத்து தன் அன்பு கரங்களிலே சுமந்து மார்போடு அணைத்து நம் தேவைகளை சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலையும் கிருபைகளையும் கொடுத்து எதிர்ப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பலவீனங்கள், இயலாமைகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் இவை அனைத்திலுமிருந்து நம்மை காத்து இந்த நாள் நிலைத்திருக்க செய்திருக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இறைப்புகள் வாடுவோம், இறைவனை ஆராதிப்போம். அதோடு கூட இந்த நாளிலே தாய் திருச்சபையானதும் புனித டொன் போஸ்கோனுடைய விழாவின் நினைவு கூறுகின்றது. இளையோரின் பாதுகாவலர், வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் தெரிந்து கொண்டிருந்த இளையோரை ஒருமுகப்படுத்தி அவர்கள் வாழ்விலை ஒளியேற்றி இறை அன்பின் வழியாக புது வாழ்வை காண்பித்த புனிதருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாமும் நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற இளையோரை புரிந்து கொண்டு அவர்கள் நல்வழிப்படுத்துபவர்களாக, நம் பங்கு தளத்தில் இருக்கின்ற இளையோரை நேரிய வழியில் நடத்துகின்ற நல் தலைவர்களாக நாம் மாறிடவும், இளையோருக்காக ஜெபித்து அவர்கள் வாழ்விலே ஒளியை பெற்றுக்கொள்ள துணை புரிபவர்களாக இருக்க நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பு சொந்தங்களே, ஆண்டவருடைய அருகிலே நாம் வருகின்ற பொழுது, ஆண்டவரை நாம் சுவைத்து மகிழ்கின்ற பொழுது நம் வாழ்விலே நாம் தன் உணர்வு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுகின்ற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சுமை என்னவென்றால், நான் பாவி, நான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளாத மனநிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் செய்த அனைத்தையும் நியாயப்படுத்துகின்றார்கள், அனைத்திற்கும் அர்த்தம் கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுவார். தன் உணர்வு இல்லாமை. அன்பு சொந்தங்களே, தன் உணர்வு நம்மை தன்னிலைப்படுத்தக்கூடியதாக, இறை உறவிலும் பிற உறவில் நம்மை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தன்னுணர்வு இல்லாத பொழுது நான் யார், நான் யாரோடு இருக்கின்றேன், எனக்கு துணையாக இருப்பவர்கள் யார், நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணராத பொழுது தவறுகளிலும் நாம் திருந்துவதில்லை, நம் வாழ்வில் மேன்மையும் நாம் கண்டுகொள்வதில்லை. இன்றைய இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது தன்னுணர்வு இல்லாத மனிதர்களை பற்றித்தான் சொல்லப்படுகின்றது. இந்த நற்செய்தியிலே இயேசு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்துவிட்டு சிலைகளோடு படகிலே சென்று கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் தன்னோடு இருக்கின்றதை உணராத சீடர்கள் புயல் எழும்புகின்ற பொழுது அலற ஆரம்பிக்கின்றார்கள், கத்த ஆரம்பிக்கின்றார்கள், கதற ஆரம்பிக்கின்றார்கள். தன் உணர்வை இழந்தவர்களாக அங்கே அவர்கள் போராட ஆரம்பிக்கின்றார்கள். இயேசு காற்றையும் கடலையும் அடக்குகின்றார். இறையாதி சும்மா இறை என்று சொல்லி அதை அதட்டுகின்றார். அச்சத்தோடு தன்னுணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த சீடர்களையும் கடிந்து கொள்ளுகின்றார். நம்முடைய வாழ்விலும் கூட அழைக்கப்பட்ட நாம் கடவுளோடு இருக்கின்றோம், கடவுள் நம்மோடு இருக்கின்ற உணர்வை இழந்து நாம் வாழ்கின்ற பொழுது நாம் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற துன்பங்கள், துயரங்களை கண்டு அலர்பவர்களாக இருக்கின்றோம். பலவீனத்திலே வீழ்ந்து படுகொலியை நோக்கி செல்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தன் உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுளை கைவிட மாட்டார். என்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், திருப்பால் 23 படிப்பதை போல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது எனில் ஆண்டவருடைய கோலும் நெடுங்களில் எனக்கு துணையாக இருக்கின்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற உணர்வு வருகின்ற பொழுது துன்பங்களை எதிர்கொள்ள முடியும், துயரங்களை எதிர்த்து போராட முடியும், நம் பலவீனங்களை போராடி வெற்றி பெற முடியும். ஆகவே தன்னுணர்வோடு இயேசு நம்மில் இருக்கின்றதை உணர்ந்து வாழ முற்படுவோம். அதே போல இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது தன் உணர்வு இல்லாத ஒரு மனிதன் தாவீதாக இருக்கின்றான். தாவீது பாவங்கள் பல செய்து விட்டான், தவறுக்கு மேல் தவறை செய்து விட்டான். தவறை செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதவரை போல ஒரு முகமூடி அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். தான் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ததையும், தன் அயலானுக்கு எதிராக செய்த பாவத்தையும், தன் உடலுக்கு எதிராக செய்த பாவத்தையும் அவன் மறந்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்.
இப்போது கடவுள் நாத்தானை அனுப்பி அவருக்கு ரோமையின் வழியாக சொல்லுகின்ற பொழுது தாவீது தன் உணர்வு பெறுகின்றார். தன் உணர்வு பெற்றவுடன் அவர் செய்கின்ற செயல், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன், என்னை தேர்ந்தெடுத்து அழைத்து ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி என் வாழ்வில் வெற்றியை கொடுத்து என் வாழ்வில் நிம்மதியை கொடுத்த கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், கடவுளை புறக்கணித்து என்று சொல்லி மனம் வருந்துகின்றான், மன்னிப்பை வேண்டுகின்றான். அந்த மன்னிப்பினுடைய பாடல் தான் இன்றைய நாளில் திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் வருந்துகின்றவன் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்து என்று சொல்லி மனம் வருந்தி தன்னுணர்வு பெற்றவன் ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்ற வரிகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்லுகின்றது. ஆண்டவரே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். இதோ என் உள்ளம் அசுத்தமாகிவிட்டது, பாவக்கரை படிந்திருக்கிறது, என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்கும் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது கேட்பது, உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவி என்னுள் தந்தருளும் என்று சொல்லி. உறுதி தரும் ஆவி, இது என்னுடைய மனித பலவீனம் என்னை அலைக்கழிக்கின்றது, நான் நிலைத்திருக்க எனக்கு தடையாக இருக்கின்றது, ஆகவே என்னை நிலைத்திருக்க செய்கின்ற உமது அன்பிலே உறுதியாக பிணைத்திருக்க செய்கின்ற உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று சொல்லி கடவுள் நோக்கி ஜெபிப்பதாக இருக்கின்றது. அடுத்ததாக, தெய்வமே, நான் மனித பலவீனத்தால் தவறு செய்து விட்டேன், என்னை உம்மிடமிருந்து தள்ளிவிடாதே, உம்முடைய திருமுன்னிலிருந்து தள்ளிவிடாதே. எப்படி? தொடக்க நிலை ஆதாம் ஏவாள் பாவம் செய்கின்ற பொழுது கடவுள் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தின சொல்லப்படுவதை போல தாவீது மன்றாடுகிறார், ஆண்டவர், என்னை உம்முடைய திருப்பிரசனம் தள்ளிவிடாதே, உம்முடைய பிரசனம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. அடுத்ததாக, உம்முடைய ஆவியை, தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. என்னில் தாவீதுக்கு கடந்த கால அனுபவம். சவுல் தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். அவர் தவறு செய்கின்ற பொழுது அந்த ஆவி வெளியேறுகின்ற பொழுது தீய ஆவி அவங்க குடிகொள்ள வந்தது. அவர் சவுல் அலைக்கழிக்கப்பட்ட என்று சொல்லப்படுகிறார். நிம்மதி இல்லாமல் இருந்தது சொல்வதை தாவீது பார்த்தார். ஆகவே தாவீது ஜெபிக்கின்றான், தெய்வமே, என் குற்றத்தின் காரணமாக உம்முடைய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே, உம்முடைய ஆவி இல்லாமல் என்னால் இயங்க முடியாது என்று சொல்லி கடவுளை நோக்கி ஜெபிப்பதாக இருக்கின்றது. இப்படி மனம் வருந்தி உண்மையான மனமாற்றத்தோடு தாவீது ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. கடவுள் அவருக்கு மன்னிப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. அதைத்தான் தொடர்ந்து வருகின்ற வகையில் தாவீது சொல்வார், தாழ்வுற்று நொறுங்கி இதயத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்று சொல்லி. அன்பு சொந்தங்களே, தன்னுணர்வு பெற்றோம் எனில் நாம் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வோம், தவறுகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக மனம் வருந்துவோம், மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம், மன்னிப்பை கேட்டு புது வாழ்விலே அடியெடுத்து வைப்போம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இன்று நாளிலே நாம் இந்த அருளுக்காக ஜெபிப்போம். தன்னுணர்வோடு வாழவும், நான் கடவுளுடைய பிள்ளை என்கின்ற அந்த உணர்வுகளை வாழவும், சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை விழுந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவர்கள் நம்மை ஒப்புக் கொடுத்து புது வாழ்வில் நாம் அடியெடுத்து வைப்பவர்களாகவும் இருக்கின்ற பொழுது இந்த நாளும் நம் வாழ்வும் நம் வழியாய் நம்மை சார்ந்தோரும் ஆசி பெற்ற மக்களாய் இருப்பார்கள். அருள் வேண்டுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்ப்பார், சுவை தண்ணீர் அண்டை நடத்துவார், கோலும் தடியும் அவரிடம் உண்டு ஆற்றிய தேற்றிடுவார். இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன், இயேசுவின் பின்னே நானும் சென்று ஆறுதல் பெற்றிடுவேன்.